கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார். தமிழக போக்குவரத்து துறை வரலாற்றில் முதல் முறையாக வால்வோ பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் விரைவில் அறிமுகமாகின்றன. பேருந்தின் சிறப்பம்சம் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய வரலாற்றில் முதன்முறையாக வால்வோ பேருந்துகள் என்பது தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த வால்வோ பேருந்துகளில் சிறப்பம்சம் என்ன, பயணிகளுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது, ஓட்டுநருக்கு என்னென்ன மாதிரியான வசதி இருக்குது, வாங்க பேருந்துக்குள்ளார போய் நம்மளே நேரடியாக பார்க்கலாம். தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு நிகராக அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளை மாற்றக்கூடிய முயற்சியாக 130 வால்வோ பேருந்துகளை உருவாக்கிட அரசு போக்குவரத்து கழகம் ஒப்பந்த புள்ளியை வழங்குகிறாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய வால்வோ நிறுவனத்தின் சார்பில் முதற்கட்டமாக 30 பேருந்துகள் என்பது முழுமையாக வடிவமைக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு சூழலில் 8 பேருந்துகள் உடைய பணிகள் நிறைவு பெற்று தற்போது அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் அனைத்தும் விரைவில் பயன்பாட்டிற்கு வர இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பேருந்துகளில் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். இந்த பேருந்து ஒரு மல்டி ஆக்சில் பேருந்து என்று சொல்லப்படுகிறது. 15 முதல் 14 மீட்டர் வரைக்கும் இந்த பேருந்துகள் என்பது இருக்கின்றன. 51 பயணிகளுடைய இருக்கைகள் இருக்கிறது. இருக்கைகள் அனைத்திலுமே பயணிகளுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக LED விளக்குகள், படிகள் மற்றும் பேருந்து முழுவதும் அமைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவசரகால பட்டன்கள், கண்காணிப்பு கேமராக்கள், பேருந்தில் தீ விபத்து உள்ளிட்ட ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவசரகால வழிகள் ஒவ்வொரு ஜன்னலிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பேருந்தில் தீ விபத்து ஏற்படக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அந்த தீயை அணைப்பதற்கும் தேவையான புதிய தொழில்நுட்பம் என்பது இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தீ விபத்து கண்டறியப்படக்கூடிய பட்சத்தில் இந்த குழாய், அதாவது இந்த நாசில் மூலியமாக தண்ணீர் முழுவதுமாக அந்த பேருந்து முழுவதும் பீச்சி அடிக்கப்படும். எங்கு தீ விபத்து கண்டறியப்படுகிறதோ அந்த பகுதியில் தண்ணீர் உடனடியாக பீச்சி அடித்து தீ விபத்து என்பது தவிர்க்கப்படுவதற்கு தேவையான தொழில்நுட்பம் இதில் கொண்டு வரப்பட்டிருப்பதாக நம்மிடையே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்தை பொறுத்த மட்டில் ஒரு 51 இருக்கைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கைகள் அனைத்துமே ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய வழிகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இருக்கைகளை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் சாய்ந்து கொள்ளக்கூடிய வசதி என்பது சிறப்பாக இந்த பேருந்தில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளால் சாஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் லெக் ரூம், அதாவது கால்களுக்கும் தேவையான அந்த சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வகையில் போதுமான லெக் ரூமும் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்த பேருந்தில் பயணிகளுக்கு தேவையான சகல வசதிகளும் இதில் இருக்கின்றன. குறிப்பாக ஆபத்து காலங்களில் தேவையான அனைத்து விதமான வசதிகள் இதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திரையரங்குகளில் இருக்கிறது போல ஒரு விரிவான ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபோ என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாடல்கள் கேட்டுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் ஓட்டுநர் எப்படியாக பணியாற்றுகிறார், ஓட்டுநருடைய வாகனம் எப்படியாக போகிறது என்பது தொடர்பான ஓட்டுநர் குறித்தான விவரங்களையும் நம்மால் நேரடியாக பார்த்துக்கொள்ள முடியும். ஓட்டுநர் ஒருவருக்கார் கேள்வியில் முன்னிக்கலாம். சார், மற்ற பேருந்துகளுக்கும் இந்த பேருந்துக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? என்னென்ன வசதிகள் ஓட்டுறதுக்கு இருக்குது சார்? இப்போ நார்மல் லைலாண்டுக்கும் இந்த வால்வோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மல்டி ஆக்சில் உள்ள எக்ஸின் சொகுசு இப்போ நம்ம நார்மலாக ஒரு சொகுசு காரில் எப்படி ட்ராவல் பண்ணுறோமோ அந்த மாதிரி பேசஞ்சரும் சரி டிரைவருக்கு உண்டானும் சரி ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஒரு நம்ம தமிழக அரசு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த வால்வோவில் ரொம்ப நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி செக்யூரிட்டி பர்பஸ்ஸு மற்ற எல்லாமே உங்களுக்கு தேவையானது. நம்ம ஒரு சார்ஜர் முதற்கொண்டு ஒரு டிஸ்பிளேயில் முன்னாடி யார் போகிறது பின்னாடி யார் போகிறது அதுக்கு எல்லாத்துக்குரியது ஒரு செக்யூரிட்டி மெயினாக. அது இந்த கேமராலையும் சரி எல்லாத்துலேயும் சரி. இப்போ நான் டிரைவருக்கு உண்டான ஸ்பீச்சர்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஏறி வரும்போது ஒரு டிரைவருக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இறங்கி நம்ம ஏறி வர மாதிரி ஒரு இடம் வசதி இருக்குது. இப்போ நம்ம இப்படி வந்துக்கலாம். அதே போல் இப்போ சில பேர் டிரைவர் ஹைட்டாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் உயரம் கம்மியாகவும் இருப்பாங்க. இப்போ டிரைவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டியரிங் எடுத்துக்கோங்களேன், நார்மல் இல்லை லைலாண்டில் அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஆனால் இதில் இந்த பாருங்கள், நம்ம இப்போ டிரைவர் இப்போ ஹைட்டாக இருந்தால் எப்படி வச்சுக்கலாம், அதே மாதிரி இப்படி வந்துடலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உயரமாகனா உயரம் ஆக்கிக்கலாம். அதே போக இந்த சீட்டிங்லேயும் சரி, இப்போ நம்ம ஒரு
இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கீழே. இப்போ நம்ம தேவையான நம்ம ஹைட்டாக இருக்கணும். இந்த ஒரு ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்கா சரி. லைலாண்ட் பொறுத்த வரைக்கும் கிளச்சு அது எல்லா வண்டியிலும் இருக்கும். ஆனால் வால்வோவில் கிளச்சு கிடையாது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். எல்லாமே கையிலையும் சரி நம்ம ஹேண்டில் தான் பண்ணோம். இந்த ஃபுல் லெஃப்ட் லெக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் 2 மட்டும்தான் இதில். அது போக கியர் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆட்டோமேட்டிக், ஒரு லிவர் மட்டும் தான் இருக்கும். ரிவர்ஸ் போட்டுக்கலாம், நியூட்ரல் ஹேண்டிங் தான், வெறும் லிவர் மட்டும்தான். வேறு பயணிகளுக்கு என்னென்ன வசதிகள் சார் இருக்குது இந்த பேருந்தில்? பயணிகளுக்கு வந்து மெயினாக இந்த சீட்டு வசதி, அது வந்து காப்ஸ் மசில் ரெஸ்ட்டு கூடிய அந்த செமி ஸ்லீப்பர் மாதிரி பேட் கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து வயசானவங்களுக்கு அந்த கால் மரத்து போவோம், அந்த மாதிரியான ஒரு இது ரெஸ்ட் இல்லாமல் தொங்க விடுறதுனால தான் மரத்து போகுது. அதுக்காக அந்த பேட் மாதிரி ஒன்று வச்சு, அது செமி ஸ்லீப்பரில் உள்ளது காப்ஸ் மசில் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்ட்டில் நம்ம வச்சோம்னா நம்ம பெரியவங்களுக்கும் சரி இந்த காலுக்கு உண்டான அந்த எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு கால் வலிக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு டயர்டுனஸ் ஃபீல் இல்லை, டயர்டே தெரியாது இந்த இதில் மெயின். அது போக நம்ம பள்ளம் மேடு போகும்போது ஒரு தாழ்வான இடத்துக்கு பள்ளம் இறங்கி போகும்போது இந்த ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் 1 மீட்டர் ஒரு அடி வரைக்கும் ஹைட்டாகவும் ஆகிக்கும் டோட்டல் பாடியுமே. அதுதான் இந்த வால்வோவில் உள்ள ஸ்பெஷல் ஃபியூச்சர். அது ஒரு அடிக்கும் இறக்கிக்கலாம், ஒரு அடி ஏற்றிக்கலாம். நம்ம சின்ன பள்ளமாக இருக்குது, நம்ம இறங்கி ஏறும்போது அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் ஹைட் வச்சுக்கலாம், ஹைட் ஆயிரும் டோட்டல் பாடி. அதே போக ரியர் இன்ஜினும் ரியர் வீலு மல்டி ஆக்சல், அந்த ரியர் வீலு. அப்போ அந்த வீல் நம்ம பிரிட்ஜ் ஏறும்போது ஒரு வீலு நம்ம மலை ஹில்ஸ்லலாம் ஏறும்போதோ அந்த வீல் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த வீலும் ஆட்டோமேட்டிக்காக மேலே எடுத்து. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா விதமான வசதிகளுமே இந்த பேருந்தில் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயணம் மேற்கொள்வதற்கு, பேருந்தில் ஏறி பயணம் செய்வதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை மாற்றுத்திறனாளிகள் ஏற வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு அந்த பேருந்துடைய ஹைட்டே அட்ஜஸ்ட் செய்து கீழே இறக்கி அவர்கள் ஏறுவதற்கு வசதி வாய்ப்புகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர்கள் மற்றும் அதேபோல் இங்கே பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுக்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பம்சங்களுமே இந்த பேருந்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக போக்குவரத்துறையுடைய வரலாற்றில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முதன்முறையாக இந்த வால்வோ பேருந்துகள் என்பது இயக்கப்பட இருக்கிறது. மற்ற பேருந்துகள் போல் அல்லாமல் அதிநவீன சொகுசு சிறப்பம்சங்கள் இதில் இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பேருந்தில் கீழே பார்த்தோம்னா ஒரு விரிவான லக்கேஜ் ஸ்பேஸ் என்பது இருக்குது. இந்த ஸ்பேஸில் மட்டும் பார்த்தோம் என்றால் சுமார் ஒரு 10 இருசக்கர வாகனங்களை வைத்துக்கொண்டு பேருந்தை வந்து இயக்கக்கூடிய வகையில் பெரிய ஸ்பேஸ் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த பேருந்து முழுமையாக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளும் இந்த பேருந்தில் இருக்கும் என நம்பப்படுகிறது. முதற்கட்டமாக 8 பேருந்துகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8 பேருந்துகளில் பெரும்பாலான பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு, அதாவது கன்னியாகுமரி உட்பட ஒரு சில தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.